அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வங்களை நேரில் தரிசனம் பண்ணுவதற்கு சித்தர்கள் சொல்லிய மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது ஒரு யுகத்தில் மனிதர்களோடு தெய்வங்கள் வாழ்ந்ததாக புராணங்கள் சொல்லப்படுது, சரிங்களா? அடுத்த ஒரு யுகத்தில் மனிதர்களோட வடிவத்தில் தெய்வங்கள் வாழ்ந்ததாக புராணங்கள் சொல்லப்படுது, சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தெய்வங்களோட அருளாசி பெற்றவர்கள் மட்டுமே இந்த யுகத்தில் வாழ்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தெய்வத்துடைய அனுக்கிரகம் பெற்றவர்கள் மட்டுமே இந்த பூமியில் வாழ்கிறாங்க, சரிங்களா? அதுதான் உண்மை, சரிங்களா? அதுதான் உண்மையும் கூட, சரிங்களா? இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாகரிகம் என்ற பெயரை சொல்லி நம்ம பண்ணுற அட்டுழியங்கள் காரணமாக தெய்வங்களுக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு தெய்வம்னு இருக்கா இல்லையாங்கிற அளவுக்கு யோசிக்கக்கூடிய நிலை நமக்கு வந்துருச்சு, சரிங்களா? அப்பேற்பட்ட இந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட நிலை கூட வந்துருச்சு. அதெல்லாம் அறிஞ்ச சித்தர்கள் தான், அதனால தான் அந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச சித்தர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சுவடிகளில் தெய்வங்களை தரிசனம் பண்ணக்கூடிய அந்த மந்திரங்களையும் அது வழிமுறை செய்யக்கூடிய அந்த வழிமுறைகளையுமே நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா சுவடிகளில் சொல்லப்பட்டிருக்கு, சொல்ல வச்சுட்டு போயிருக்காங்க, சரிங்களா? அந்த வகையில் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் கூட நீங்கள் என்ன செய்யணும், ஒரு பெரிய பாக்கியசாலி தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? அதாவது தெய்வங்களை வணங்கக்கூடிய அனைவருக்குமே நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்தை ஒரு தடவையாவது நம்ம தரிசனம் பண்ணிட மாட்டோமா, நேரில் பார்த்துட மாட்டோமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே மனசில் ஒரு ஏக்கம் இருக்கும். ஒரு ஏக்கம் இருக்கிறதோ இல்லையோ, மனசில் வெளிப்படையாக நம்ம சொல்லாட்டினாலும் மனசுக்குள்ளே ஒரு இடத்துலயாவது நேரில் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும், சரிங்களா? நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்தை நேரில் பார்த்துறோமா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும், சரிங்களா? அதெல்லாம் மனசில் வச்சு தான் நான் என்ன செய்யணும், தெய்வத்தில் நேரில் பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் சித்தர்கள் காட்டிய வழி என்ன அப்படின்னா, ஒரு செப்பு தகடு ஒன்று எடுத்துக்குங்க, சரிங்களா? அந்த செப்பு தகட்டில் அது உங்களுடைய தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்குங்க. அந்த தகட்டில் ஐங்கோண சக்கரத்தை ஒரு பேனாலையோ இல்லை எழுத்தாணி கொண்டோ அந்த எந்திரத்தில் ஐங்கோண சக்கரத்தை அந்த எந்திரத்துடைய மையப்பகுதியில் வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிக்கிட்டு அந்த ஐங்கோணத்துடைய 5 கோணத்துக்கு நடுவுலையும் மூலைகள் இருக்கு பாரு, 5 மூலைகள் கோணம் இருக்கு பாரு, அந்த மூலைகளில் ய ந ம சி ப அந்த யனம சிவ பஞ்சாட்சரத்தை அந்த 5 கோண மூலைகள்லையுமே எழுதுங்க. எழுதிட்டு அந்த ஐங்கோண சக்கரத்துடைய மைய பகுதியில் சிங்க் வங்க் அப்படிங்கிற அச்சரத்தையும் எழுதுங்க. எழுதி முடித்த பிறகு இந்த எந்திரத்துக்கு மஞ்சள், பால், பன்னீர், சந்தனம், இளநீர் இந்த பொருட்களெல்லாம் வச்சு என்ன செய்யுங்கன்னா அந்த எந்திரத்துக்கு அபிஷேகம் பண்ண, அதாவது சுத்தி பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணி முடித்த பிறகு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் சந்தனம், குங்குமம்லாம் வச்சு உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு தாம்பாளத்தட்டில் நவதானியமோ இல்லை பச்சரிசியோ இல்லை நெல்லோ பரப்பி அந்த எந்திரத்தை அந்த தட்டு மேலே வச்சு அந்த எந்திரத்துடைய ஒளி படுற மாதிரி ஒரு நெய் விளக்கு ஒன்று அது முன்னாடி ஏற்றி வைங்க. ஏற்றி வச்சுட்டு நீங்கள் கிழக்கு திசையை பார்த்து இருக்கணும். உங்களுக்கு முன்னாடி விளக்கும் அந்த எந்திர தட்டும் இருக்கணும் உங்களுடைய பூஜை ரூமில், சரிங்களா? உங்கள் தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை, அதாவது ஓம் சிங்க் வங்க் யனம சிவ, இப்போ நீங்கள் உங்களுடைய தெய்வத்துடைய பேரை சேர்த்து ஆவாகயாமி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும். இப்போ உங்கள் தெய்வம் காளி அப்படின்னா ஓம் சிங்க் வங்க் யனம சிவ காளி ஆவாகயாமி அப்படிங்கிற மந்திரத்தை உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த எந்திரத்தை எடுத்து வச்சு
நீங்கள் என்ன செய்யலாம்னா பூஜை செய்யலாம். பூஜை செஞ்சு இந்த மந்திரத்தை சொல்லி வரலாம். இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா 10,008 சித்தர்கள் சுவடியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10,008 உரு கொடுத்தீங்க அப்படின்னா தெய்வம் ஏதாவது ஒரு வழியில் வந்து நம்மளுக்கு தரிசனம் கொடுக்கும். ஒன்று கனவு ரீதியாகவோ இல்லை தூக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட சில நேரங்களில் இப்படி கண்ணை முழிச்சு பார்க்கும்போது டக்குன்னு வந்துட்டு மறைஞ்சிடும். சரிங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலைகளில் நம்மளுடைய தெய்வம் வந்து நம்மளுக்கு தரிசனம் கொடுத்துட்டு போகும் அப்படிங்கிறது சுவடிகளில் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அதனால் இது தெய்வத்தை தரிசனம் பண்ணணும் விருப்பம் உள்ளவங்க இந்த முறையை எடுத்து பிரயோகம் பண்ணி பாருங்கள். நம்மளுமே இந்த முறையை வந்து சோதித்து பார்த்துருக்கோம். ரொம்ப கொஞ்சம் படம் நல்லா தருது. சரிங்களா? அதனால தான் தெய்வம் வந்து நேரடியாக வந்து நம்ம முன்னாடி நிறைய நேரம் நிற்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கண் சிமிட்ட நேரத்துக்கு ஒரு கணம் நின்றுட்டு போயிடும். சரிங்களா? நம்ம வரம்லாம் கேட்க முடியாது. ஆனால் தெய்வத்தை நம்ம பார்த்துட்டாவே நம்ம என்ன செய்யணும்னா நம்ம ஒரு பெரிய பாக்கியசாலி தான். நம்ம போகிற இடம் அப்படி நம்ம கால் வைக்கிற இடம்லாம் அந்த இடத்துல எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரியாக போயிடும். சரிங்களா? அப்பேற்பட்ட சக்திகள்லாம் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? தெய்வத்தை நேரில் பார்த்துட்டோம்னா நம்ம எந்த விஷயத்துக்காகவும் எந்திரம் போட தேவை கிடையாது. எதுவும் செய்யறது சும்மா ஒரு எந்திரத்தை போட்டு அந்த தெய்வத்தை நினச்சி நம்ம கொடுத்தாவே போதும், அது பலிதம்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் நிறைய ஒரு சில பேர்கள்லாம் பண்ணிக்கிட்டு வராங்க. சரிங்களா? அதனால் தெய்வத்தை நேரில் தரிசனம் பண்ணணும் விருப்பம் உள்ளவங்க நான் சொல்லக்கூடிய இந்த பிரயோக முறையை எல்லாருமே பிரயோகம் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து தொடர்ந்து நீங்கள் விரதம் இருந்து சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த எந்திரத்தை எடுத்து வச்சு நீங்கள் மந்திர பிரயோகம் செஞ்சு உங்களுடைய தெய்வத்தை மனசில் நினச்சி வழிபடுங்க. சரிங்களா? ஆனால் தெய்வம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை முழு நம்பிக்கையை மனசில் வச்சுக்கிட்டு இந்த வழிபாடை பண்ணணும். வருமா வரலையான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வராது. பைக்கை 2 வீலரை பெட்ரோலை போட்டு பைக்கை எடுத்து சென்னைக்கு போகணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக சென்னை போயிடுவோம் அப்படின்னு நினச்சிதான் நம்ம போயிடுவோம். ஆனால் போயிடுவோம். அதே போல் தான் தெய்வம் வரும்னு முழு நம்பிக்கையை நம்ம வச்சு நம்ம அதை பிரயோகம் பண்ணும்போது கண்டிப்பாக தெய்வம் வரும். சரிங்களா? அந்த நம்பிக்கையோட இந்த பிரயோக முறை வந்து தெய்வத்தை தரிசனம் பண்ணணும்னு விருப்பம் உள்ளவங்க இந்த பிரயோக முறை கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே சமயம் உங்களுக்கு ஏதாவது மாந்திரீக விஷயங்களில் சந்தேகம் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் குடும்பங்களில் ஏதாவது மாந்திரீக பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் சரி, நம்மளை தொடர்பு கொண்டு நம்மள்ட்ட ஏதாவது சந்தேகம் கேட்குறது இருந்தாலும் சரி, நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்ட்ட கேட்டுக்கிறலாம். நம்மள்ட்டையும் ஒரு சில எந்திரங்கள் பூஜை முறைகள் செய்தும் வாங்கிக்கிறலாம். உங்களுடைய பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகளும் நம்மளுடைய காளியோட திருவுருளால் பார்த்தும் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். அதே சமயம் அருள்வாக்கு கேட்கணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் மூலியமாகவும் கேட்டு தெரிஞ்சுக்கிறலாம். அதுக்கும் நம்மளை தொடர்பு கொண்டு நம்மளை கேட்டுக்கிறலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.